மதியம் ஃபிஷ் வாங்க போயிருந்தோமா, ஃபிஷ்ஷே இல்லை. இனியா சிஸ்டர், எனக்கு தான் கண்ணு தெரியல. எக் சாம்பாரா புதுசாக ஏதோ டிஷ்ஷாக இருக்கு, நாமளும் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு அக்கா சப்பாத்தி குருமா. இனியா டெய்லி 11 AM லைவு சொல்லியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் அவங்க ஒர்க்குக்கு போனால் எப்படி வருவாங்க? பொன்னியின் செல்வன் செல்வ கணேஷ் அண்ணா, அப்படியா? அச்சோ, எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. செல்வ கணேஷ் அண்ணா சீக்கிரமாக வேலைக்கு போய் 1000 rupees அனுப்பணும், சரியா? கிகிமா நான் ப்ரே பண்ணிட்டேன். இனியா டுடே நான்வெஜ் பண்ணலையா கேட்குறாங்க பொன்னியின் செல்வன். அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாங்க கிகிமா. கிகிமா மரியாதை முக்கியம், சரியா? நீங்கள் வரும்போது மரியாதையை கூட்டிட்டு வாங்க, சரியா? அண்ணா நைட்டு சொல்லுங்க கேட்குறாங்க இனியா சிஸ்டர். அண்ணா சாப்பிட்டீங்களா கேட்டேன் நவீன் அண்ணா சொல்லியிருக்காங்க கிகிமா. எனக்கு மார்னிங் ஒர்க்கு போடுவேன் சொல்லியிருக்காங்க இனியா சிஸ்டர். நீங்கள் டெய்லி லைவ் போட்டால் தானே ஃபஸ்ட்டு. ஆமாம், அதுவும் ரைட்டு தான். நம்ம ரைட்டு கிகிமா. ஓகே ஓகே, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்டை முதல்ல அனுப்புங்க, சரியா? மரியாதை முக்கியம் தம்பி. தம்பி இல்லை தங்கச்சி, மரியாதை எங்கே கிடைக்கும்? கீர்த்திமா வச்சுருக்காங்க. உனக்கு வேணா கீர்த்திமா கொரியர் பண்ணுவாங்க, நீ வேணா வாங்கிக்கோ வரன்னு. கீக்கி தங்கச்சி ஜோசை சாப்பிட்டேன். தங்கச்சிக்கு இது கூட செய்ய மாட்டேனா? கீர்த்தி பாப்பா சாப்பிட்டியா கேட்குறாங்க செல்வ கணேசனா. இனியா நேம் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஐடிஆர்னு இருக்குல்ல. 1 kg வேணும். ஐயோ ஐயோ, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கக்கூடாது அருணு, நம்ம மரியாதைய. ஐயோ அழுதுறாத, ஜென்ரலாக சொல்கிறேன், சரியா? என்னன்னா மரியாதை எப்பவும் யார்ட்டையும் கேட்டு வாங்கக்கூடாது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மரியாதை வந்து அது தானாக கிடைக்கணும். நம்ம கேட்டு வாங்கினோன்னா அதுக்கு மதிப்பே இல்லை. நிறைய லூஸுங்க அது மாதிரி தான் இருக்குது. மரியாதை சுட்டு போட்டாவது மரியாதை வராது. அந்த மாதிரி ஜென்மத்துக்களுக்கு என்ன சொன்னாலும் புரியவும் செய்யாது, மரியாதைன்னு என்னவும் தெரியவும் செய்யாது. அண்ணா அடிப்பேன். குமார் சிஸ் டுடே நான்வெஜ் இல்லையா? பொன்னியின் செல்வன் நீ வாய் வச்ச இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. ஓகே இனியா யோர் விஷ் சொல்லியிருக்காங்க பொன்னியின் செல்வன். சொல்லியிருக்காங்க இனியா சிஸ்டர். மரியாதை இல்லைன்னா போடான்னு போயிடுவேன். இல்லை அருணு, 4 பேர். அருணு 4 பேர். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? அருணுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 4 பேர். அண்ணா இந்த லைவ் ஷோ நல்லா இருக்கு. இனியா சிஸ்டர், முகத்துக்கு முன்னாடி இந்த பொய் சொல்றதெல்லாம் வைக்கக்கூடாது, சரியா? அப்புறமா போயிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. நீங்க அந்த சங்கத்தை சேர்ந்தவங்களா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் வர்றாங்க, சரியா? நம்ம லைவுக்கு நல்லா ஓடுற லைவ் தான் எல்லாரும் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்க லைவ் மற்ற லைவை விட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வா ஃபென்டாஸ்டிக்னு. அடுத்த நாள்லேருந்து யாரும் வரமாட்டாங்க. இனியா சிஸ்டர் நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. நீங்க லைவ் போட்டா அப்புறம் தான் நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? அக்கா நல்லா பேசுறீங்க. இனியா சிஸ்டர், அக்கா நல்லா பேசுறதுனால தான் லைவ்ல யாருமே வரமாட்டாங்க. அந்த ஒரு புகழுக்கு சொந்தக்காரி இந்த ஓனர் தான். இனியா அதுக்குத்தான் கூப்பிட்டேன். இனியா நான் வேற எதுவும் போறதில்லை, இது மட்டும்தான். ஐயோ பொன்னியின் செல்வன் முடியல. அருணா நீங்க யாரு? அருணோட தங்கச்சியா இல்ல அக்காவா? ஓகே நான் டெய்லி வரேன். இனியா சிஸ்டர் டெய்லி வந்தாலும் இந்த 5 பேர் தான் இருப்போம், சரியா? அதுக்காக அழக்கூடாது. 5 பேர் இருந்தாலும் நீங்க வரணும், சரியா? குமாசிஸ் இன்னொரு தங்கச்சி கூட கூப்பிடுவேன், அது இப்போ குக்கிங் பண்ணிட்டு இருக்கும். குக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க. ஆமா 4 பேர். புரிந்ததா அருண்? புரிந்ததா? அதுதான் சொல்றேன், நம்ம தம்பியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல. குமாசிஸ் ரியலி ஐ ஆம் நாட் லையிங். ஐயோ ஐயோ முடியலடா தம்பி. தம்பிங்களா இல்லைக்கா அப்படிலாம் இல்லை இல்லையா? இனியா சிஸ்டர்